நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் யாரும் ஆண்டவரை ரொம்ப உயர்த்துகிறார்களோ அவர் பெருக 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 நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே சிறுகிட்டே இருக்கும், சின்னதாயிட்டே இருக்கும். அதான் துதிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அதிசயங்கள் நடக்கும். வேதத்தில் எரிகோ கோட்டை அவ்வளோ பெரிய கோட்டை, ஆனால் வேற எதுனாலையும் தகர்க்கப்படலை. அந்த கோட்டைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கார் ஓடுற அளவுக்கு பெரிய கோட்டைன்னு வச்சுங்களேன். அவ்வளவு அகலமாய் கட்டப்பட்ட சுவர் தான் எரிகோ கோட்டை. அதை அவ்வளோ பெரிய பீரங்கினால கூட அவ்வளோ ஈஸியாக தகர்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லு, துதிக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னா, ஆராதனைக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கு அப்படின்னு சொன்னால், துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை அவ்வளோ பெரிய கோட்டை அப்படியே இடிஞ்சு அப்படி விழுந்துருச்சு. அதனால துதிக்க 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 பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நான் எத்தனையோ பேர் பிசாசு பிடிச்சவங்கள சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன், வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் சிஸ்டர், நீ ஒன்று பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, மனதார துதிங்க, சத்தமோட்ட ஆண்டவரை துதிங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க 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 சத்துருவாரால நிற்க முடியாது, செய்வனையினால நிற்க முடியாது, வியாதிகள் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தினால. ஹல்லேலூயா. ஆனா என்ன பண்ணணும், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆராதிக்கும் போது மட்டும் யாரு ரொம்ப சின்சியரா ஆராதிக்கிறாங்களோ அவங்க எழுதி வச்சுக்க வேண்டியதான், அவங்களுடைய ஃபியூச்சரை ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்க தேவனோட நடந்து சாதிச்ச சிலர்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, நீங்க எப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இவங்க ஒரு பெரிய ஆராதனை வீராங்கனைகளா இருந்திருப்பாங்க. ஆண்டவரை பர்சனலா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க பாருங்க, சத்தமா முழு இருதயத்தோட ஆராதிக்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. அதனால நம்ம எல்லாருமே ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க போறோம். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று அந்த நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராய் இருந்தீர், நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் கண்டிப்பா பாக்கியம் உள்ளதுதான். நீர் எங்களுக்கு நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.